கைஸ் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இனிய நாளாகவே அமையட்டு. இன்னையிலிருந்து இந்த வருடம் முழுவதும் இனிய நாளாகவே அமையட்டும். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி காலையிலேயே கிளம்பியாச்சு. கோயிலுக்கு தான் போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் என்னென்னு பண்ணிங்கன்னா விளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்ம சேனலில் விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. விளாக் போட்டதுக்கு இன்றைக்கி தான் ஒரு குட்டி டைம் கிடச்சிருக்கு. அந்த விளாகை வந்து உங்களுக்காகவே பயன்படுத்தலாம்னு பார்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ எந்த கோயிலுக்கு போகிறோன்னு போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சுன்னா ஏதாவது ஒரு கோயிலை வந்து கமெண்ட்ஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணி விடுங்க. வேறு வந்து என்னென்னா நிறைய பேர் ஏன் வீடியோ போடலாம்லாம் கேட்டிருக்கீங்க. எடுக்கிறதே பெரிய விளாக், கொஞ்சம் மினி விளாக் மாதிரி. நாங்கள் போகிறத நீங்கள் பார்த்துடுவீங்க. அதுக்கப்புறம் தான் கமெண்ட்டே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோவே அப்லோட் ஆகும். இதில் போகிறது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு வேற. சரி, அதெல்லாம் ஃப்ளோவில் வரதான் செய்யும். அதெல்லாம் அவ சொல்லுவா, கண்டுக்காதுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவையும் கொண்டுட்டு கோயிலுக்கு போகிறோம். பாப்பா ரெடியாக நான் தூங்கிட்டு இருக்கான். பாப்பா காலையிலே கொஞ்சம் நேரத்தையே கிளம்பிட்டோமா போயிட்டு போகிறோம். ஹர்ஷிதா பாப்பா என்னன்னா பின்னால் நின்றுட்டு இருக்கா. ஏன் பாப்பா அமைதியாக இருக்க? அவள் கொஞ்சம் அமைதி. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருப்பாள். அதுக்கப்புறம் அவளை பிடிக்கவே முடியாது. நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்னென்னா, ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிருந்தீங்க. வீடியோ போட டைம் கிடைக்கல. ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு வேறு. அவள் வந்து பேபி பிறந்ததுனால அவங்க வீட்டில் இருந்திருந்தா வந்து கண்டிப்பாக கன்னிவாட்டு வீடியோ போடுவோம். மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்து லாங் வீடியோ வந்து நிறையவே போடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 24,000 சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சேனல் இன்னும் 24,000 சப்ஸ்கிரைபர் இருந்த பிறகு நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகலை இன்னும். அது ஆகணும்னா நீங்கள் தான் சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் வந்து ஷார்ட்ஸுக்கு சப்போர்ட் இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலை. நமக்கு வந்து லாங் வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. முடிஞ்ச அளவு நம்ம வீடியோ வந்து லாங்கை பார்த்து நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிறைய நல்லதெல்லாம் வந்து நடக்கும், உங்களுக்கும் நடக்கணும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போவோம். கோயிலில் போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுசீந்திரம் கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. பக்கத்தில் இருக்கிறதான் சுசீந்திரம் கோயில் தொப்பக்குளம். தண்ணி இல்லை, அதனால் நான் அதை வந்து வீடியோ எடுக்கல. கோயிலில் இறங்கிட்டு இப்போ என்னென்னா அப்படியே சுசீந்திரம் கோயிலுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் தான் சாமி கும்பிட போகிறோம். இங்கே பாருங்க, ஒரு அழுவணி அழுதுட்டு வரோம். நான் உங்கள் கசிதா. இப்போ வந்து எங்கள் கோயிலில் காய்கறி எல்லாம் வச்சிருக்கு, பழம் வச்சிருக்கு, அழகா கோடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நாங்கள் எங்கள் தம்பியை முத போய் கூட்டிட்டு வந்து பார்த்துருக்கோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா லைக் சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் போட்டிருக்கேன். ஆமாம் கைஸ், பாப்பா சென்னை மாரி குட்டி பையனை வந்து நாங்கள் கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் ஃபேமிலியோடு இந்த விசுகனி பார்த்த இதில் வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன் இப்போ என்ன இதை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கண்ணாடி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஃபேஸாக பார்க்கணும். அதையும் ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியே வந்தோம். இது வந்து காய்கறிலாம் வச்சு பார்க்குறது வந்து எங்களுக்கு புதுசாக தான் இருந்து. ஃபஸ்ட் வருஷம் போன வருஷமும் பார்த்தோம், இந்த வருஷமும் பார்த்துருக்கோம். அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வருஷம் வரலன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் போய் நம்ம சுசீந்திரம் கோயிலில் வந்து எல்லோரும் வந்து பாருங்கள். இதேமாரி அழகாக இருக்கும். இது வந்து பார்க்குறது வந்து வருஷத்தில் ஒரு நாள் ரொம்ப நல்லது. வேறு வந்து எங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ஆஞ்சநேயர் கோயில் பக்கம் நமக்கு காணிக்கை கொடுத்தாங்க. அதாவது படி தந்தாங்க கோயிலே. அந்த படியை வாங்கிட்டு இந்த நேரத்தில் இருந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு அப்படியே கண்ணில் தொட்டு வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மாங்காயும் கிடச்சிச்சு. மாங்காய் பாப்பா கையில் இருந்துச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ செல்ஃபி எடுக்கலாம். இப்படி பார்த்தீங்களா, மாங்காய் வந்து பாப்பா கையில் தான் வச்சுருக்கா. ஆமாம் கைஸ், பாப்பா சொன்னதுமாரி பாப்பாவுக்கு வந்து காணிக்கை கிடச்சி. அந்த காணிக்கையை நானே வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா அவள் வந்து மிட்டாயை தின்றா பார்த்தீங்களா, அதனால் என்னன்னு தெரியல. கோயிலுக்கு வந்த நேரத்துலேருந்தே குட்டி பையன் நல்லா தூக்கம். ஏன்னா கோயிலுக்குள்ளே போன நேரத்துலேருந்தே அவன் முழிக்கவே இல்லை, ரொம்ப உறக்கம். லாஸ்ட்டாக நாங்கள் அப்படி சாமியெல்லாம் சுற்றி எடுத்து கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது வெளியே வந்து பிள்ளையார் இருந்தாங்க. பிள்ளையாரையும் வந்து கும்பிட்டுட்டு பாப்பாவும் பிள்ளையாராக கும்பிடணும்னு சொன்னால் பிள்ளையாராக கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியே போகிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டு செல்ஃபி எடுக்காமல் போனால் எப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே கிளம்புறோம். நீங்கள் கோயிலோட அந்த கோபுரம் எல்லாம் நீங்களே பாருங்கள், எவ்வளோ அழகாக அருமையாக இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி கன்னியாகுமரி பக்கம் வந்தீங்கன்னா சுசீந்திரம் கோயிலை கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வேண்டுதலை வந்து அந்த காதை பொத்திட்டு ஒரு சைடு காதில் நம்ம சொன்னோம்னா அந்த வேண்டுதல் நடக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஐதீகம். எல்லோரும் நம்புகிறாங்க, நம்மளும் நம்பி நமக்கு தேவைப்பட்டதை வந்து நம்ம கேட்டுட்டோம் சாமிகிட்ட. கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே வெளியே கிளம்பி வரதான் போகிறோம். அப்படியே கிளம்பியாச்சு. இனிமேல் சொல்லு,
என்ன இதெல்லாம் ஏன்டா பயங்கர சூடா இருக்கு. நீ பாருங்க இவ்வளோ ஹீட்லையும் இங்கேனா தூங்குறான், வீட்டிலலாம் தூங்க மாட்டான், எழுப்பி அழுதுகிட்டே இருக்கான். அவன் மைண்ட் வாய்ஸ் என்ன? எரும மாடை வெக்கைக்குள்ள போட்டு டீயாக்க சீக்கிரம் வீடு கொண்டு போ ஃபேன்ட்டேன். திரும்பவும் சொல்கிறேன் எல்லாருக்கும் தமிழ் பார்க்க வந்திருக்கான், ஆனால் தூங்கிட்டு இருக்கான். திரும்பவும் சொல்கிறேன் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் இதேமாரி ஒரு நல்ல கண்டரில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.